மகாராணி ஊரை சுத்திட்டு வந்துட்டாங்க. அத்தை, நான் ஒன்னும் ஊரெல்லாம் சுத்த போகல. என் வேலையை தான் பாத்துட்டு வரேன். அம்மாவோட கடைசி என்னாச்சு? அம்மாவோட கடையை திரும்ப வைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். அம்மா எப்படி இருக்காங்க? அதுவும் அந்த கரும்பு ஜூஸ் கடை அப்பாவோட ஞாபகமா இருந்துச்சு. அதை எடுத்ததுனாலதான் அம்மா ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. ஆமா, பெரிய கிரானைட் ஃபேக்டரி, அதுல அப்பா நினைவு வேற இருக்கான். சீதாவோட வீட்டுக்காரர் அருண் தான் மேலதிகாரிகள் கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு மாமா. துமாதிரி அருணும் உங்க வீட்டுக்கு ஆதரவா தான் இருக்காரு. அந்த வீட்டுக்குன்னு இளிச்சவாய மருமகனுங்க கிடைச்சிருக்கானுங்க. அது வீட்டுக்கு வர்றவங்கள பொறுத்து இல்லப்பா, ஏற்கனவே வீட்டுல இருக்கிறவங்கள பொறுத்து. அருணும் ட்ரை பண்றாப்ல, அப்புறம் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்க? என் வண்டி காணாம போயிடுச்சுங்க. காணாம போச்சா? கோயிலுக்கு வெளியே தான் நிறுத்தி இருந்தேன். வந்து பார்த்தா காணோம். நல்லா லாக் பண்ணி தான். அதெல்லாம் லாக் பண்ணி தாங்க வச்சிருந்தேன். இவ என்னமோ இவ பூ விக்கிறதுக்கு வண்டி எல்லாம் வாங்கி கொடுத்தான். இவ இப்ப தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. அப்பவே நீங்க ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. சரி வா, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறோம். இல்லங்க, நான் ஏற்கனவே அருணை பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். கவலைப்படாதம்மா, அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீல்ல. அருண் நம்ம குடும்பத்து ஆளு, சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. வண்டி தானே கிடைச்சிடும். நானும் வெளில 4 இடத்துல தேடி பாக்குறேன். சரியா? இவ ராசியே இப்படிதான் போல இருக்கு. அம்மா கமெண்ட் இருக்கு சொல்பா. அவளே வண்டியை தொலைச்சு வருத்தத்துல இருக்கா. ஒரு எல்லாம் பேச வேணா சொல்பா. இதுக்கு மேல நான் அவகிட்ட எப்படிதான்டா சொல்றது? எவ்வளவு சொன்னாலும் அவளுக்கு புத்தி வர மாட்டேங்குது. இவளுக்கு சின்னதா ஒரு நல்லது நடந்தா கூடவே பெருசா ஏதாவது கெட்டது நடக்குது. அதுதானே இவளோட ராசி. இவ அப்பா ட்ரெயின்ல அடிபட்டு இறந்தாரு. ஆனா பாருங்க, உடனே இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கும் நல்லது நடக்காது, அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்காது.